போன வீடியோவில் அகமதாபாத் விமான விபத்தில் இறந்தவங்க இன்னும் ஆன்மா மோட்சத்திற்கு போகலை. அப்படி மோட்சத்துக்கு போகின்ற பட்சத்தில் அவங்க தொடர்பு கொண்டு, அதாவது பைலட் அல்லது ஏரோஸ்டஸ் அல்லது பேசஞ்சர்ஸ் அவங்க தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களுடைய ஆன்மா மோட்சம் அடைஞ்சிருக்கு. பைலட் கிட்ட பேசிய அனுபவமும், ஏரோஸ்டஸ் கிட்ட பேசிய அனுபவமும், அப்புறம் பேசஞ்சர் கிட்ட பேசிய அனுபவமும் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முன்னோர்களை தொடர்பு கொண்டு பேச முடியுமா அப்படின்னா முடியும். இறைவன் தான் அதுக்கு பாலம் அமைச்சு கொடுக்கணும். அப்படி ஏரோஸ்டஸ் விமான பணிப்பெண்ணை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது முதல்ல அவங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கும் ஒரு பிளெஸிங்ஸ் கேட்டு வாங்கிக்கிட்டோம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது விபத்து அப்படின்னு தான் தெரிவித்தாங்க. அப்புறம் பேசஞ்சர்ஸ் ஒருவரை அழைச்சி பேசணும், அவரும் விபத்து அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக பைலட்டை அழைச்சி சில உரையாடல்கள், அதில் குறிப்பாக என்ன நடந்தது அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. நான் இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி நான் கிடையாது. அதனால் பொதுவான சில தகவல்கள் அதை மட்டும் விசாரித்து வழி அனுப்பி வச்சோம். நீண்ட காலமாக முன்னோர்களை தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரேன். அப்படி முன்னோர்களிடம் பேசுபவர்கள் பலர் எனக்கு அறிமுகம். சில பலருடைய வழிகாட்டுதலின் படி தான் இன்னைய வரைக்கும் நான் இயங்கிட்டு இருக்கேன்.